காலத்துல பச்சை மரங்கள் நிறைந்த ஒரு சின்ன ஊர் இருந்தது. அந்த ஊருக்கு பக்கத்துல மெதுவா அமைதியா ஒரு நதி ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த ஊர்ல ஒரு ஏழை மரம் வெட்டும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். அவன் ரொம்ப உழைப்பாளி. தினமும் காலை எழுந்து காட்டுக்கு போய் மரம் வெட்டி அந்த மரங்களை விற்று கிடைக்கும் காசுல தான் அவனோட குடும்பத்துக்கு சாப்பாடு வாங்குவான். அவனோட வாழ்க்கை ஒரு இரும்பு கோடாரியில தான் இருந்தது. அந்த கோடாரி தான் அவனோட வேலை, அவனோட நம்பிக்கை, அவனோட வாழ்க்கை. ஒரு நாள் அவன் வழக்கம் போல காட்டுல மரம் வெட்டிக்கிட்டு இருந்தான். அப்போ எதிர்பாராத விதமா அவன் கையில் இருந்த கோடாரி தவறி அருகில் இருந்த நதிக்குள்ள விழுந்துச்சு. அந்த நொடியில அவனோட மனசு பதறிச்சு, கண்கள் கலங்கிச்சு. இனி என்ன செய்வேன்னு அவன் மனசுக்குள்ள கவலை வந்துச்சு. அவன் நதிக்கரையில உட்கார்ந்து அந்த அமைதியான நீரை பார்த்துக்கிட்டே மனசார வருத்தப்பட்டான். அவனுக்கு பேராசை இல்ல, அவனுக்கு தேவையானது ஒரே ஒரு கோடாரிதான். அந்த நேரத்துல அந்த நதி அவனோட உண்மையான மனசை உணர்ந்த மாதிரி அமைதியா உதவி செய்துச்சு. நதி மேல இருந்து 3 கோடாரிகள் தோன்றுச்சு. ஒன்று இரும்பு கோடாரி, ஒன்று வெள்ளி கோடாரி, ஒன்று தங்க கோடாரி. அவன் எந்த குழப்பமும் இல்லாம, எந்த ஆசையும் இல்லாம உண்மையோட இரும்பு கோடாரியை தான் தேர்ந்தெடுத்தான். ஏன்னா அதுதான் அவனோடது. அந்த நொடியில நதி அவனோட நேர்மையை பாராட்டின மாதிரி 3 கோடாரிகளையும் அவனுக்கே கொடுத்துச்சு. அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். மனசு நிம்மதியா ஆனது. அவன் அந்த கோடாரிகளை எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு போனான். அந்த நாளுக்கு பிறகு அவன் வாழ்க்கை நல்லபடியா மாறுச்சு. உழைப்பு இருந்தது, நேர்மை இருந்தது, நிம்மதியும் இருந்தது. இந்த கதை நமக்கு ஒரு அழகான பாடம் சொல்லித் தருது குழந்தைகளே. நேர்மையா இருந்தா, தேவையில்லாத ஆசை இல்லாம இருந்தா வாழ்க்கையில நல்லது கண்டிப்பா நடக்கும். இந்த கதைய நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எப்போதும் உண்மை பேசுங்க, நல்ல மனிதர்களா வளருங்க. இன்னொரு கதையோட சீக்கிரம் நான் திரும்ப வர்றேன்.